OTFM 101.8 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஆர் ரெனால்ட் ராக், KT ஸ்டாலின், டேனியல் அஸ்வின், காஞ்சனா, பென்னி, நாகராக், ஆர் சஞ்சய் ஆகியோர் பங்கு பெற்றுள்ளனர். ஐயோ டேனி, ஐயோ இவன் பேசியே கொண்டுருவானே, என்னதான் பண்றேன்னு தெரியலையே. ஹாய் காஞ்சனா. என் பேர் காஞ்சனா இல்ல, என் பேர் காஞ்சனா. இது ரொம்ப முக்கியம். ஆமா இது முக்கியம் தான். நியூஸ்ல ஒன்னு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது, என்னன்னு பாத்தியா? ட்ரெண்டிங்கா? அதான் இந்த நீல கலர் பூன்னு சொல்றாங்களே, அத பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமா உனக்கு? அது பேர் நீல கலர் பூ இல்ல, அது பேர் குறிஞ்சி பூ. ஓ குறிஞ்சி பேர் கூட தெரியல, நீல எதுக்கு பேசுறத? எனக்கா ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஐயோ எனக்கு கொன்றுவானே, இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். சரி சரி சொல்லு, நான் பாக்குறேன். இப்ப பாத்தனா நீலகிரி ஃபுல்லாமே இந்த நீல கலர்ல இந்த குறிஞ்சி பூ பூத்து இருக்கு. இந்த குறிஞ்சி பூல எவ்வளவு வகை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தாண்டே தெரியல, 12 வருஷம் தான் பூ பூக்குன்னு சொல்றேன். ஆனா 3 மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கு, 7 வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா உனக்கு இது தெரியல. என்ன சொல்ற நீ? ஆமா அப்படிதான், உனக்கு தெரியாதா இதெல்லாம்? இதுல வேற டைலாக் வேற அடிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு. சே, டாமினேட் பண்ணிட்டாலே, இவளை எப்படியாவது மடக்கணும். சரி, ஒரு கொஸ்டின் கேக்குறேன். குறிஞ்சி பூக்கு ஏன் குறிஞ்சி பூன்னு பேர் வந்துச்சு சொல்லு பாக்கலாம். அது வந்து மலையும் மலை சார்ந்த இடத்தில் மட்டும் தான் பூக்கும். நீ படிச்சது இல்லையா அதெல்லாம்? சரி நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், நீ பதில் சொல்லு. எங்க கேளு. தமிழ்ல நிலம் இருக்குல்ல, எத்தனை வகையா? 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அப்படியா? இங்க சொல்லு பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது கூட தெரியாம இருக்குமா? அல்ல, குறிஞ்சிங்கிறது எதை குறிக்குது? குறிஞ்சின்றது இந்த மலையும் சார்ந்த பகுதியும், அதுதான் இந்த குறிஞ்சின்னு சொல்றாங்க. அதேதான். குறிஞ்சி பூ இருக்குல்ல, கடல் மட்ட உயரத்துல இருந்து 1300 மீட்டர்ல இருந்து 2400 மீட்டர் வரத்தான் அந்த பூவே பூக்கும். ஓ, இதனாலதான் இந்த பிளைன் சைட்ல பூக்காம நீலகிரி இந்த மலை சார்ந்த பகுதியில வந்து இந்த பூ பூக்குதா? ஆமா. சரி ரொம்பலாம் அழுத்திக்காத. உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்ட, இப்ப எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், கேளு. சரி சரி சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்றேன்னு. குறிஞ்சி பூல 200 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. அப்படியா? அது எந்த ஊர்ல இருக்கு? அது ஆசிய கண்டத்துல தான் இந்த 200 வகையான பூக்கும் பூக்குது. ஓ கண்டத்திலயா? அது கண்டம் இல்லமா, கண்டம். சரி சரி நீங்க சொல்லுங்க. இதுல இந்தியால மட்டுமே 150 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. அப்படியா? அதுலயும் தமிழ்நாட்டுல 30 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. இந்த 30 வகையான வெரைட்டிஸ் சொன்னல, இது மட்டும் தான் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்குது. நாங்களாம் கேப்டனுக்கே டப்பு கொடுப்போம். அப்படியா? ஓ அதனால தான் நீலகிரி இந்த பூலாம் பூக்குதா? ஆமா, அதனாலதான் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் பூக்குது. நீலகிரின்னு இல்ல, மலை சார்ந்த பகுதிகளில் இந்த பூ பூக்கும். ஓ சரி சரி. யூனோ வாட், நீலகிரிக்கு ஏன் நீலகிரின்னு பேர் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப அழட்டிக்காது சரியா? எனக்கும் அதெல்லாம் பத்தி தெரியும். குறிஞ்சி பூ பூத்தனால தான் அதுக்கு பேர் வந்து நீலமலைன்னு வந்துச்சு. ஓ, நீயும் விஷயங்கள் நிறைய அடக்கித்தான் வந்திருக்க. ஆமா, எனக்கு தெரியாமையா? சரி, உனக்கு தெரிஞ்சு எங்கெங்க பூ பூத்திருக்குன்னு தெரியுமா? நீலகிரியில எனக்கு தெரிஞ்சு எப்பநாடு, இந்த கோத்தகிரி சைடுங்கள்ல எல்லாம் பூத்துருக்குன்னு சொல்றாங்க. ஓ இந்த வருஷமா? ஏன் இதெல்லாம் பத்தி கேக்குற நீ? ஒரு 2 நாள் வீக்கெண்ட் இருக்கு, அதனால தான் போய் பார்க்கலான்னு பாக்குறேன். ஆமா, இத பார்க்காம எப்படி வருதே அதிசயம். இதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒத்தையும் பூக்குதே ஒரு அதிசயம். ஆமா, யாரெல்லாம் போக போறீங்க? நானும் வரட்டுமா? இல்ல நீலாம் வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். ஏன் நான் வர வேண்டாம்னு சொல்ற? நீ பேச ஆரம்பிச்சனா என்னால காது கொடுத்தாலும் கேட்க முடியாது. சோ நான் தனியாவே போய்க்கிறேன். அப்படியே சொல்லிட்டியா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு சொல்லி தரலான்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். இப்ப நாங்க பேசினதுல இந்த குறிஞ்சி பூவை பத்தி பேசியிருக்கோம். இது நீங்களும் போய் பாருங்க. இது வந்து பூக்குதே ஒரு அதிசயம். 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்குது. நீங்களும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.